சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் சேர்ந்து நான் வாசிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து வசனத்தை வாசிப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவமான வசனம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பேன். நான் இவ்வளவு காலம் இந்த வசனத்தை அப்படித்தான் புரிந்து வைத்திருந்தேன். ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம்? 2 மடங்கு ஆசீர்வாதம். ஏன்னா யோபுவின் புஸ்தகத்தில் படிக்கிறோம், யோபுக்கும் 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்க அவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், தேவன் நம்மை 2 மடங்கல்ல 2 மடங்காகவே ஆசீர்வதிப்பார். 2 மடங்காகவே ஆசீர்வதிப்பார். 2 மடங்கு ஆசீர்வதிப்பார் அல்ல, 2 மடங்காகவே ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை 2 மடங்காக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அரணுக்கு திரும்ப வேண்டும். அரண் யார்? இயேசுவே நமக்கு அரண், அவரே நம்முடைய கோட்டை. ஆகவே அரணாக ஆண்டவரை நாம் நம்பி திரும்ப வேண்டும். ஆண்டவர் ஆண்டில் திரும்புகிற சமயத்தில் ஆண்டவரை நாம் அரணாக நம்பி திரும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவரை அரணாக நம்புகிறீர்கள்? இயேசு என்னுடைய அரண். ஆமென். அப்படி அவர் அரணாக எண்ணி அவருக்குள்ளே வந்தவர்களுக்குள்ளால ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களில் நிறைய பேருக்கும் சரி, எனக்கும் சரி, பல சமயத்தில் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மனோபாவம் உண்டாகிறது, ஒரு உணர்வு உண்டாகிறது. வியாதி வந்து விடுமோ, விபத்து வந்து விடுமோ, எல்லாரும் நம்ம கைவிட்டு விடுவார்களோ, கடைசி காலத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம கவனிப்பாங்களோ இல்லையோ தெரியாது. எப்படி கடைசியில் நான் விசுவாசம் நிலை நிற்பேனோ நிற்க மாட்டேனோ தெரியவில்லை, நான் விழுந்து விடுவேனோ. எனக்கு ஏகப்பட்டதான குழப்பம், ஏகப்பட்டதான எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பயம் உண்டாகிறது, அவநம்பிக்கை உண்டாகிறது, சோர்வு உண்டாகிறது. ஞாயிற்றுக்கிழமை இங்கே வர்றதான உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையாக வெளிப்படுகிறது. ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். ஒரு தைரியம் கிடைக்கிறது. ஒரு தைரியமான வார்த்தை உங்களுக்குள்ளால வரலைன்னா மறுபடியும் வந்த விதமாகவே கடந்து செல்கிறீர்கள். ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார், பாட்டின் மூலமாக பேசுகிறார். உடைய அவநம்பிக்கை நீக்கத்தக்கதாக ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை இந்த சபையில் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய சபைக்கு வருவதற்கு காரணம் என்னன்னா, ஆவிக்குரிய சபையில், ஆவிக்குரிய சபை எது அப்படி கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அதெல்லாம் ஆவிக்குரிய சபை. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறதான ஊழியர்கள் எங்கு இருக்கிறார்களோ, எந்த சபையில் இருந்து அந்த சபையை நடத்துகிறார்களோ அவைகள் ஆவிக்குரிய சபைகள். ஆகவே அந்த விதமான ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அங்க வர்றவர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். தேவன் தைரியப்படுத்தி அனுப்புகிறார், உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். அதனால தான் ஆவிக்குரிய சபையில், ஆவியான அசைவாடுகிற சபையில் ஆட்கள் நிறைய பேர் கடந்து வர்றாங்க. ஒரு முறை கடந்து வந்தவர்களும் திரும்ப திரும்ப வர்றாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கர்த்தர் பேசுகிறார். நான் சபைக்கு போனேன்னா என்னுடைய கவலையை கொஞ்சம் மறக்கலாம், என்னுடைய கவலையிலிருந்து நான் விடுவிக்கப்படலாம், மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது என்று எதிர்பார்த்து தேவ சபையில் வந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள், அந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள், அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறார்கள், அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளோ கலக்கத்தோடு வேதனையோடு வந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை பேசிடுறார். நல்லா கவனிங்க. பாட்டு ஆரம்பிக்கும் பொழுதே வந்துருங்க. பாட்டை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பாட்டு, நான் சொல்கிற பாட்டு வந்து அந்த காலத்தில் பக்தி உள்ளவங்க ஏற்றின பாட்டுக்கள்.
அதெல்லாமல் இப்போ சினிமாக்காரன் மாதிரி நிறைய பேர் ஏற்றிருக்கிற பாட்டுகளை சொல்லலாம். அந்த பாட்டுகளை சபையில் பாடக்கூடாதுன்னு சொல்லி போகிற இடத்துலாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ குடிகாரன் வடிகாரன் எல்லாம் பாட்டு எழுதுறான். ஆமாம், அந்த மாதிரிப்பட்ட பாட்டுகள் எல்லாத்தையும் பாடக்கூடாது. ஆண்டவருக்குள்ளால இல்லை, ரட்சிப்பு இருக்கா இல்லையோ தெரியாது, ஒரு பயம் இல்லை, ஒரு பக்தி இல்லை. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது பக்தியுடன் பாடி, கருத்தோடு பாட வேண்டுமாம், ஆவியோடு பாட வேண்டும், கருத்தோடும் பாட வேண்டும், கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டும். இதெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு இப்போ எப்படி பாட வேண்டும்? அதாவது ஆடி பாடி எல்லாம் பாடணும் இருக்கு, கம்பீரமாக பாடணும், அதெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல பயம் இல்லாமல் போயிடக்கூடாது, பக்தி இல்லாமல் போயிடக்கூடாது. பயத்தோட பக்தியோடு என்ன செய்யணும்? பாட வேண்டியது அவசியம். அந்த மாதிரி எங்கே இல்லையோ அந்த இடம் அது ஆவியானவரை துக்கப்படுத்துகிற இடம், தேவனை அவமதிக்கிற இடமாக இருக்கிறது. தேவனுடைய சபையில் நாம் எல்லாம் ஒழுக்கத்தோடு செய்யணும். சகலம் ஒழுங்கும் கரமாய் செய்யப்பட கடவுது என்று வேதம் சொல்ல. சகோதரர் இது என்ன அப்படின்னு சொல்றார் 1 Corinthians 14. ஏன்னா ஆர்டர் இல்லை, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வேணும், பயம் வேணும், பக்தி வேணும், ஒழுங்கணும். ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டு சும்மா நம்ம நடன அரங்கு மாதிரி இருக்கக்கூடாது. நடன அரங்குக்கும் தேவ சபைக்கும் ஒரு வித்தியாசம் கட்டாயம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நல்ல பாட்டுக்களை பாடுகிற சமயத்திலேயே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் பேசுவார். அந்த வார்த்தை, பாடல் உள்ள வார்த்தை, அவைகள் உங்களை சந்திக்கும். அநேக ஃபாதர் ஃபெர்குமான்ஸுடைய பாட்டுகள் அநேகரை தொற்றிருக்கிறது. சாராள் நவரோஜுடைய பாட்டுகள் அநேகரை தொற்றிருக்கிறது. அப்படி சில பாட்டுக்கள் அநேகரை தொடக்கூடிய பாட்டுக்கள் உண்டு. அனுபவம் இருந்தால் தான் தொடும். நேற்றைக்கு உபவாச கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணேன். ஆற்றோரத்தில் பவுல் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணும்படி போனான். ஆற்றோரத்தில் அவன் வழக்கமாய் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஆற்றோரத்தில் மட்டுமல்ல, அங்கே அவனுக்கு ஆற்றோரம் கிடைத்தது. அவன் ஊழியத்தில் வழக்கமாக ஜெபிக்கிறவன் இருந்தபடினால அவனை குறித்து ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். எந்த ஒரு ஊழியக்காரன் நல்ல ஜெபிக்கிறவனாய் இருந்து பிரசங்கம் பண்ணுகிறானோ அவனுடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுதுதான் மக்களுடைய இருதயம் என்ன செய்யும்? திறக்கப்படும். எந்த ஒரு மனுஷன் நல்ல ஜெபம் பண்ணுகிறவனாக பக்தி உள்ளவனாக பவுலை போல இருந்து ஒரு பாடலை இயற்றி அவன் அதை வெளியிடுகிறானோ அவனுடைய பாட்டு எங்க கேட்டாலும் அது இருதயத்தை திறக்கும். எங்க ஆலயத்தில் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை தான். என் பூர்வீகமெல்லாம் தான், சொந்த பந்தமெல்லாம் அதெல்லாம் இருக்கிறாங்க. அவர் அந்த சர்ச் பெரிய ஒரு ஆலயம், வெள்ளக்காரன் காலத்தில் கட்டப்பட்டது, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்து பெரிய கோபுரம் உண்டு. அங்கே இருந்து ஒலிபெருக்கி வச்சு காலை தோறும் பாட்டு போடுவாங்க. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு பாட்டு போட்டுருவாங்க. 5 மணிக்கு அந்த பாட்டு சத்தம் கேட்கும். இன்றைக்கும் காதில் ஒலித்து கொண்டிருக்கிற ஒரு பாட்டு என்ன தெரியுமா? காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் உன்னை தேடி அலைந்தார். சாராள் நவரோஜ் இந்த பாட்டு என் உள்ளத்தை இன்றைக்கு ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கி ஆண்டவரை மறந்து இருந்த அந்த நாளில் ஒரு நாளில் இந்த பாட்டு என்னை உயிர்ப்பித்தது. கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அது இன்றைக்கு நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். ஆகவே பாட்டுக்கள் என்பதை நீங்கள் ஞான பாட்டினாலும் கீர்த்தனைகள்னாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே பாட்டு மிக அவசியமானது. பாடல் நேரத்திலேயே நீங்கள் கடந்து வந்து அந்த பாடல் நேரத்தில் நீங்கள் அதை தேவனை துதித்து பாடி பாருங்க. பாடுகிற சமயத்தில் என்ன உண்டாகும்? கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விடும். சிறைச்சாலை கதவுகள் என்ன செய்யும்? அதிரும். சிறைச்சாலையிலிருந்து உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார். பிரசங்க நேரத்தில் மட்டுமல்ல, பாடல் நேரத்தில் உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும். பாடல் நேரத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு சகோதரர்
அவர் ஆண்டவரை விட்டு விலகி போய் சரியான குடிகாரராக மாறிட்டார். ஆனாலும் சபைக்கு வருவார், அப்போ வருவார், சபைக்கு வருவார். அவருடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக அப்படி பயங்கர குடிகாரனாக மாறிட்டார். இனி ஒரு ஹோப், நம்பிக்கை இல்லை என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் அவரை பூரணமாய் விடுவித்ததை நான் கண்ணால் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி எத்தனையோ பேரை கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது அந்த பாடல் ஆராதனை நேரத்தில் ஒரு விடுதலை உண்டாகும். தேவன் அந்த பாடல் ஆராதனை வேளையில் உங்களை தீய பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை ஆக்குவார். மோசமான தவறான பழக்கங்கள், பாவங்கள் இருந்தால் அவைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். ஆகினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய பாடல்களையும் கவனித்து கேட்க வேண்டும். தேவ சபையிலே நாம் வரும் பொழுது தேவனுடைய சபை நமக்கு பலத்த அரணாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பானவராக உணர்றீங்களா? எத்தனை பேர் இயேசு அவர் எனக்கு அரணாக இருக்கிறார்? உண்மையா சொல்றீங்களா? கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்கு அரண் சொல்லுங்க. 2 முறை 3 முறையா சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்கு அரண், இயேசுவே நீர் எனக்கு அரண், இயேசுவே நீர் எனக்கு அரண். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவோம், இயேசுவே எனக்கு நீ கோட்டை, நீர் எனக்கு பெலன், எனக்கு நீர் துருகம், என்னுடைய கண்மலை. இந்த வார்த்தையெல்லாம் தாவீது சொல்லி இருக்கிறான். அதே மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லி பாருங்க, உங்கள் உள்ளத்துக்கிற பயமெல்லாம் நீங்கி போகும். ஒரு நல்ல தைரியத்தை கத்த தருவார். ஆகவே பயந்த ஒரு ஆவி, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, பயமுள்ள ஆவியை அவர் கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பட தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பயத்தின் ஆவியை தேவன் நமக்கு தரவில்லை. என்ன ஆவியை தந்திருக்கிறார்? அப்பா பிதாவே என்று சொன்னால் நம்ம அனாதைகள் அல்ல. சொல்லுங்க, நான் அனாதை அல்ல. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்கு ஒரு பிதா இருக்கிறார். நான் அனாதை இல்லவே இல்லை. ஆகவே என்னை அவர் பார்த்து கொள்வார், என் குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார், என் எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்வார். உங்கள் பிள்ளைங்க மார்க் கம்மியாக எடுத்துருக்காங்களா, இன்செக்யூர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணாதங்க. உங்கள் பிள்ளைகள காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படி பார்த்துருந்தா நான் ஒன்றும் இல்லாமல் தான் போயிருந்துக்கணுமே. நான் என்ன ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்தேன், அந்த ரேங்கை கவர்மெண்ட்டே எடுத்துட்டான், ரேங்கே வேண்டான்ட்டு. என்ன நோக்கமோ தெரியல. அப்படி பார்த்தா நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டாக தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெஸ்ட்டாக தான் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன 1000 மடங்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆகவே வேதம் என்ன சொல்கிறது? எஸ்எஸ்எல்சியில் எல்லாத்துக்கும் 100க்கு 100 மார்க் வாங்கினவன் பாக்கியவான். அவன் மனைவி வீட்டோரங்கள் கனி கொடுக்க திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவன் பிள்ளைகள் பந்திய சுற்றில் ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 108 சங்கீதத்தில் அப்படி எழுதியிருக்கு. அப்படித்தானா? இல்லை, ஏதோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது. ஸ்தோத்திரம். இந்த அரணுக்குள் வந்துவிட்டால், கிறிஸ்துவாகிய அரணுக்குள்ளே எந்தெந்த நபர் இருக்கிறார்களோ அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர், பாதுகாப்பை கொடுக்கிறவர். பிசாசு உள்ளுக்கு வரவே முடியாது, சாத்தான் உள்ளுக்கு வரவே முடியாது. ஆண்டவர் நம்முடைய கோட்டை, அவர் நம்முடைய அரண், அவர் நம்முடைய துருகம், அவர் நம்முடைய பலனாக இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு போனாலே போதும், நம்ம வாரம் முழுசும் நம்ம என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாக ஜீவிக்க முடியும். கை காலெல்லாம் உதறிக்கிட்டே இருக்கு சிலருக்கு. நாளை என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, என்னென்ன காரியத்தை மோடி எப்படி சட்டம் கொண்டு வர போகிறாரோ, என்னென்ன பிரச்சனைலாம் தேசத்தில் வரப்போகுதோ, பல குழப்பம். எப்போ டிரான்ஸ்ஃபர் வருமோ, என்ன நடக்குமோ, என்ன வியாதி வந்துட போகுதோ. சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு அரணாக இருக்கிறார். எந்த கிருமியும் உள்ளால வராது. வந்த கிருமியும் கர்த்தர் அழிப்பார். இந்த அரணுக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. உங்களுக்குள்ள இருக்கிற நோய் கிருமிகளை இந்த அரண் அழித்து போடும். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில முதுகெலும்பு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை தான். வாழ்க்கையிலேயே முதுகெலும்புனா ஹோப். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே என்னன்னா நம்பிக்கை தான்.
இயேசு உயிரோடு எழுந்தார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பார்க்கல, ஆனா இயேசு உயிரோடு எழுந்தார் என்பது சத்தியம், உண்மை. அந்த உண்மையை, சத்தியத்தை, வேதத்தை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சுற்றிலும் அரணாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரணுக்குள் நாம் இருக்கிறபடினாலே வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் நான் வாசிக்கிற சமயத்தில் ஆண்டவர் இந்த யோபுவை 2 மடங்காக ஆசீர்வதித்தார். அப்படி என்று இவ்வளவு நாளும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? யோபன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? யோபன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து படிக்கிற சமயத்தில் 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் 7000 ஆடுகள் 3000 ஒட்டகங்கள் 500 ஏர் மாடுகள் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர். அதுக்கு நம்பரே கிடையாது, சொல்லலை, எவ்வளவு வேலைக்காரனே சொல்லலை. திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்தர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அல்லேலூயா. இது எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? 1ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும். அது ஒரு மனுஷன் தான் இருந்தான். அப்படியா? அந்த ஊர்ல நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா உத்தமனாய் ஜீவிக்கிற ஒரு மனுஷன் இருந்தான். எல்லார் மத்தியிலையும் எல்லாரும் எப்படி எப்படியோ ஜீவிக்கிறார்கள். ஊரோடு சேர்ந்து ஒத்து போகலான்னு இவன் போகல. எல்லார போல நம்ம ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கலாம், ஏதோ ஒரு வழியில போகலாம் என்று அவன் அந்த வழியில், எல்லாரும் போகிற வழியில போகவில்லை. இவனுடைய வழி வித்தியாசமான வழி. இவன் ஆபிரகாமுக்கு முன்பதாகவே தேவனை ஆராதித்தவன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வேதத்தில் ஆபிரகாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் மட்டுமல்ல, அவர்கள் அல்லாமல், அவர்களை பற்றி பைபிளில் சரித்திரம் சொல்லப்பட்டிருந்தாலும் அது அல்லாமல் நிறைய பேர் தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்தவர்கள் உண்டு. அவர்களில் ஒருவன் தான் இந்த மனுஷன் யோபு. ஆபிரகாமின் வம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல, அவனுடைய சம்பந்தம் இல்லை. இவன் ஆண்டவரை ஆராதித்தவன், தேவனை பின்பற்றினவன், உண்மையான சிருஷ்டிகர்த்தரை உண்மையாய் பின்பற்ற, விக்கிரக ஆராதனை செய்யாதவன். விக்கிரக ஆராதனை செய்கிற ஆட்களாக யாராவது இருந்தா சொல்றேன், விக்கிரக ஆராதனை செய்தால் கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? தலையாக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை மேலாக்க மாட்டார். உங்க வாழ்க்கை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், பல மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும்னா, கர்த்தர் உங்களை 100 மடங்கு 1000 மடங்காக ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வரணும். விக்கிரக ஆராதனை விட்டு யார் வெளியே வர்றாங்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க துவங்குவார். எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பார்? 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். எப்போ? நீங்க ஊரோடு சேர்ந்து அவங்களோட திருவிழாவுக்கு போகாம, அவங்களோட சேர்ந்து அந்த விக்கிரகத்தை வணங்காம, அவங்களோட சேர்ந்து அந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடாம, அவங்கள விட்டு உங்களை பிடித்து ஒரு மனுஷன் இருந்தான்னு கர்த்தர் சொல்லணும். ஆமென். இந்த ஊர்ல எனக்கு ஒரு மனுஷன் உண்டு, இந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு மனுஷன் உண்டு என்று கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காண வேண்டும். அப்படி கர்த்தருடைய கண்களிலே படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்களா? இந்த தேசத்திலே கர்த்தர் உங்களை வித்தியாசமாக பார்க்க வேண்டும். இந்த தேசத்திலே அநேகர் இருந்தாலும் நீங்கள் வித்தியாசமான ஒரு நபராக காட்சி அளிக்க வேண்டும். வாசித்து பாருங்கள். இந்த வசனம் சொல்கிறது, ஊத்ஸ் தேசத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தானாம். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? விக்கிரகத்தை விட்டு வந்துடலாம், ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பெரிய விஷயம். அவன் கம்யூனிட்டியை விட்டு, அவங்களுடைய ஜனங்களை விட்டு வெளியே வர்றது ஒரு பெரிய விஷயம். நான் என்னுடைய தென்னிந்திய திருச்சபையில் அங்கமாக இருந்த பொழுது அது எல்லாத்தையும் விட்டு
மாறுபாடான சந்ததின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். அதனால் சிஎஸ்ஐ சபைக்கு விரோதமாய் நான் பேசுகிறேன்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். எல்லா சபையும் நான் மதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சபைகளையும் மதிக்கிறேன். ஆனால் நம்ம எந்த சபையில் இருக்கிறோம் என்பதில் அல்ல விசேஷித்த காரியம். மதம் மாறி இங்கே இந்து மதத்திலேருந்து ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து இங்கேயும் வந்துட்டு கள்ளு குடிக்கிறவன், சாராயத்தை குடிக்கிறவன், பீடி குடிக்கிறவன், சிகரெட்டு குடிக்கிறவன், அயோக்கியத்தனம் பண்ணுறவன் எல்லாமே பெந்தேகோஸ்திலும் இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? நான் மாறுபாடான சந்ததின்னு சொல்லிட்டு எதை நான் விட்டேனோ அதை விட சீர்கேடான மக்கள் பெந்தேகோஸ்தே இயக்கத்திலும் இருக்கிறார்கள். இந்த ஒருவேளை நீங்கள் பார்க்கும் பொழுது எடறி போக வேண்டியது வரும். ஆனால் எடறி போகாமல் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உத்தமர்கள் இல்லை, அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம உத்தமர்களாய் நிலை நிற்க கர்த்தர் கிருபை தருவாராக. உத்தமர்களாய் நிலை நிற்பது என்பது மிக மிக கடினமான காரியம். உத்தமனாக நம்ம வாழ வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு நிறைய சவால்கள் வரும். எல்லாரும் போல வாழணும்னு நினச்சி பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது. உங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் போல் லஞ்சம் வாங்குங்க, ஏதாவது பிரச்சனை வருமா? வராது. எல்லாரும் போல நீங்கள் இஷ்டம் போல நீங்கள் வாழ்ந்தால், குடிக்கிறவனோட சேர்ந்து குடிச்சிட்டு அவனை போல எல்லா பாவத்தையும் செய்கிறா இருந்தால் அவர்கள் மத்தியில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வருவதில்லை. ஆனால் அவர்கள் மத்தியில் நீங்கள் மாத்திரம் உத்தமம் உள்ள வாழ்க்கை வாழுவது, சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு பெரிய சவால் நிறைந்த வாழ்க்கை. ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. அதை எந்த ஒரு மனுஷன் ஏற்றெடுத்து வாழ்கிறானோ, நான் உத்தமனாய் வாழ வேண்டும், நான் சன்மார்க்கனாய் வாழ வேண்டும், அவனும் அந்நிய பாஷை பேசுகிறான், ஆகவே அந்நிய பாஷை நான் பேசினா மட்டும் போதும்னு நினச்சிட்றீங்க. அந்நிய பாஷையை வச்சு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? 2 மடங்கு ஆசீர்வதிக்க மாட்டார். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது பார்த்தேன். இந்த வயசுக்கு ஒரு சின்ன பிள்ளை அம்மா தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணுற அந்நிய பாஷை பேசுகிறா. அது அபிஷேகத்தில் பேசுகிற அந்நிய பாஷை கிடையாது. அபிஷேகத்தில் பேசுகிற அந்நிய பாஷை கிடையாது. கேரளாவிலையோ தமிழ்நாட்டில் தான், அது கேரளாவில் தான் முந்தைய அது இருந்துச்சு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு அந்நிய பாஷையிலிருந்து பிறந்து கப்பத்தில் இருக்கும் பொழுதே அவனுக்கு மனப்பாடம் ஆகிடுது. பிறந்து கீழே விழுந்த உடனே அந்நிய பாஷை மனப்பாடம் ஆகிடுது. ஆகவே அம்மா என்ன அந்நிய பாஷையை பேசுகிறாங்களோ, அம்மா பேசுகிற பாஷையைத்தானே பிள்ளை கற்றுக்கிடுது. தமிழ் கற்றுக்குது இல்லை. அம்மா தாய் மொழி அப்படின்னு என்னது? அம்மா பாஷை. அம்மா என்னெல்லாம் பழமொழி சொல்லுவாங்களோ அதை அப்படியே இந்த பிள்ளை சொல்லும். அம்மா என்னெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்களோ, அப்பா என்ன கெட்ட வார்த்தை பேசுவாரோ அதே கெட்ட வார்த்தை தான் பிள்ளை என்ன செய்யும்? பேசும். அப்படி பார்த்தா அப்படியே அந்நிய பாஷையும் அது பேச முடியுமா? முடியாதா? முடியும். நான் பைபிளுக்கு எதிராக ஏதோ பெந்தேகோஸ்தே மார்க்கத்துக்கு எதிராக போயிட்டுன்னு நினைக்காதுங்க. ஒரு எச்சரிக்கைக்காக நான் சொல்கிறேன். பெந்தேகோஸ்தே என்று சொல்லிட்டு அந்நிய பாஷையை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. பெந்தேகோஸ்தேன்னு சொல்லிட்டு வெண்வஸ்திரத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருந்துடக்கூடாது. பெந்தேகோஸ்தேன்னு சொல்லி காற்றுலையோ கழுத்துலையோ ஒன்றும் போடலை, ஆகவே அவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள் அப்படின்னு எடுத்துக்கூடாது. போட்டவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் எடுத்துடக்கூடாது. பேசுனவங்க பரிசுத்தவான் இல்லை, பேசாதவன் பரிசுத்தவான் இல்லை. உத்தமனாய் வாழ வேண்டும். அது எப்படி வாழ்வது? பைபிளை படித்து வேத வசனத்தின்படியாக எந்த ஒரு மனுஷன் வாழ்கிறானோ அவன் தான் உத்தமன். கர்த்தருடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். தேவனுடைய வசனத்தின்படி அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருக்கிறவர்கள் எல்லாம் உத்தமர்கள் அல்ல. இன்னுமே வேறு சபைகள் இருக்கலாம், எந்த சபையாக இருந்தாலும். எந்த சபையில் இருக்கிறவனும் உத்தமர்கள் என்று சபைக்கு போனதுனால உத்தமன் ஆகிட முடியாது. உத்தமனாக இருக்க வேண்டும் என்றால் வேத புஸ்தகத்தை ஒரு மனிதன் நன்றாய் படித்து அதன்படி வாழ தன்னை எவன் ஒப்பு கொடுத்திருக்கிறானோ அவன் தான் உத்தமன். அல்லேலூயா. பைபிளையே படிக்காதவன் எப்படி உத்தமனா இருப்பான்? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைபிளே எடுக்கிறது கிடையாது, பைபிளை தொடர்றதே கிடையாது, ஒரு முறை கூட பைபிளை வாசிக்கல. அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி
அவர்கள் உத்தமர்களாய் மாற முடியும்? இந்த தேவனுடைய வசனம்தான் நம்மை உத்தமர்களாய் மாற்றுகிறது. தேவனுடைய இந்த வேத புத்தகம் தான் நம்மை உத்தமர்களாய் மாற்றுகிறது. இந்த வேத புத்தகத்தை தவிர வேற எந்த புத்தகமும் ஒரு மனுஷனை மாற்றவே முடியாது. மனுஷனை மாற்றுகிற ஒரு புத்தகம் உண்டென்றால் இந்த பரிசுத்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை நம்ம என்ன செய்யணும்? நேசித்து இதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்த உடனே வாழ்ந்துட முடியுமா? முடியாது. ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு ஆடு காணாமல் போகும். இல்லை போற வழியிலேயோ பர்ஸ திருடன் அடிச்சுட்டு போயிடுவான். உடனே என்ன சொல்லுவீங்க? இந்த ஆண்டவர் இந்த திருடன் எனக்கு காட்டி கொடுத்துக்கலாமே. இல்லை இந்த திருடன் திருடும் பொழுது அவன் கையை என்ன செஞ்சிருக்கலாம்? விளங்காம பண்ணிருக்கலாமே. அவருக்கு வல்லம் இருந்துன்னா ஏன் பாக்கெட்ல எப்படி கை போடுவான்? ஏன் பேச தூக்கும் பொழுது ஆண்டு வல்லம் அவன் மேல பாஞ்சு சவுல் எப்படி என்ன செய்தான்? அந்த தெருவில் விழுந்தான் பாருங்க. அதை மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடலாமே. அப்படிலாம் ஆண்டவர் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? நமக்கு விரோதமா ஒருத்தர் கெட்ட வார்த்தையா பேசுவான், அநியாயம் அக்கிரமா பல காரியங்களை செய்வாங்க. செய்யும் பொழுது ஏன் கர்த்தர் இன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர பண்ணலாமே? நம்ம ஆசைப்படுறோம். கர்த்தர் செய்யறாரா? செய்யல. ஆண்டவர் செய்யல. யோபன் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து குடித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் என்கிற ஒரு கூட்டம் மக்கள் வந்து அதன் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு அரண். அந்த அரண் எங்க போச்சு? அந்த அரண் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா இங்க காணுமே. அரணுக்குள்ள இருக்கிற யோபுவுக்கு வந்த பிரச்சனையை பாருங்க. என்ன நடந்தது? சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். எருதுகளை சாய்த்து கொண்டு போனார்கள், கழுதைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். அந்த ஆட்களையும் அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். இப்படி ஒருவன் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலும் தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. எங்க போனாரு ஆண்டவர்? ஐயா, இந்த ஆண்டவர் எங்க போனார் கேட்கிறேன். அரண் சொன்னீங்களே, இந்த அரண் எங்க போச்சு? அந்த அக்கினியை நிறுத்தக்கூடாதா? அப்படியே அந்த கார் எதிரே வந்து மோதி விபத்தை உண்டாக்கின பொழுது அந்த காரை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே. வட இந்தியாவில் ஒரிசாவில் ஒரு மிஷினரி காருக்குள்ள போட்டு என்ன செஞ்சாங்க? எரிச்சாங்களே. எரிக்கிற சமயத்தில் கர்த்தர் விடுவிப்பதுக்கு எங்கே போனார்? கேட்கிறோம் இல்லையா? அவன் கேட்கிறான்ல, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், கேட்கலாம். அதை கேட்கும் பொழுது நமக்கு பதில் சில சமயத்தில் வராது. ஆனால் என்ன சொல்லணும்? எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பதற்கு வல்லவர். அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காமற் போனாலும். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? அதுதான் விசுவாசம். எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளவர். அநியாயம் செய்களுடைய கையிலிருந்து எங்களை தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளவர். அக்கிரமக்காருடைய கையிலிருந்து எங்களை தப்புவிப்பதற்கு ஒரு வல்லமை உள்ளவர். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தேவன் ஒருவேளை தப்புவிக்காமற் போனாலும் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம்? வணங்கவே மாட்டோம். இந்த வைராக்கியம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வைராக்கியம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை கொண்டு 1000 பேரை கர்த்தர் ரட்சிப்பார். 10000ங்களை கர்த்தர் ரட்சிப்பார். தேசத்தையே அசைப்பார். கர்த்தருடைய வல்லமை 1000 மடங்கு அவர்கள் மேல இறங்கி வரும். தேவனுடைய பிரசன்னம் 1000 மடங்கு அவர்கள் வீட்டில் இறங்கி வரும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவன் அக்கினி சூளையிலே நிற்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் அங்கே வந்து இறங்கியது. இயேசுவே வந்து இறங்கி விட்டார். இதை விட நமக்கு என்ன வேணும்?
பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, பொருள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஏசு போதும் எத்தனை சொல்றீங்க? அதுதான் 1000 மடங்குல 1,00,000 மடங்கு ஆசீர்வாதம். கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தாலும் இயேசுவை நீங்கள், அதாவது ஒரு மனுஷன் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் அவருடைய சமூகத்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரே, ரட்சிப்பை தந்திருக்கிறாரே. ஆண்டவர் அவருடைய புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் பெயரை எழுதியிருக்கிறாரு. இன்று மரித்தால் பரலோகத்துக்கு செல்வம் என்ற நம்பிக்கை இருக்கிறதே, அது நமக்கு போதும். ஆமென். சபையர் வரட்டும் ஓட்டிட்டு போட்டோம், கல்தையர் வரட்டும் ஓட்டிட்டு போட்டோம், கழுத போனா என்ன, ஆடு போனா என்ன, மாடு போனா என்ன, கர்த்தர் கூட இருப்பார். மனைவியே போனாலும் என்ன, அவன் சொல்றான், மனைவி சொல்றான், நீ என்ன செய், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவன் அதை பற்றி கூட கவலை, பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிறேன், போனால் நீயும் போன்ட்டான், இருக்க இஷ்டம் தான் இல்லை, நீயும் போ, நீ போனால் கூட எனக்கு கவலை இல்லை, ஆனால் தேவனை நான் தூஷிக்க மாட்டேன். அவருடைய நன்மையை பெற்றுக்கொண்டதான நாம் ஏன் தீமையை பெறுகிற சமயத்தில் தூஷிக்க வேணும்? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 7 3 10 பெட்டி வீட்டில் அடுக்கி வச்சிருக்கு. என்ன பெட்டி? சவப்பெட்டி. 10 பெட்டி அடுக்கி வச்சிருக்க டைமில் இவன் நின்று சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, ஆனா என் மனைவியை மிச்சமா வச்சிருக்கா, அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொன்னான். நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்லி இவளையும் எடுத்துடுமே, என் மனைவிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொன்னான். எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஹார்ட்டுக்காக ஸ்தோத்திரம், கிட்னிக்காக ஸ்தோத்திரம், நல்ல மூளைக்காக ஸ்தோத்திரம், அப்புறம் நரம்பு மண்டலத்துக்காக ஸ்தோத்திரம், எலும்பு மண்டலத்துக்காக ஸ்தோத்திரம், முடிக்காக ஸ்தோத்திரம், கருப்பு முடியை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க நின்று சொல்றான்? 10 பெட்டி அடுக்கி வச்சுக்க நின்று சொல்றான். ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணா. நம்ம எனக்கு கொடுக்காதவைகளுக்காக ஆண்டவரை குறை சொல்கிறோம், கொடுத்தவைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறது இல்லை. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில், ஒருவேளை கர்த்தர் நம்மிடத்தில் எடுத்து போட்ட காரியங்களா இருக்கலாம், இழந்து போன காரியங்களா இருக்கலாம், அதை பற்றி பேசாம, அதை பற்றி கவலைப்படாமல், அது நிமித்தம் முறுமுறுக்காமல், அது நிமித்தமாய் சோர்ந்து போகாமல், கர்த்தர் நமக்கு இன்னும் என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ கொடுத்தவைகளை எண்ணி 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 துதிப்போம் என்றால், ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்றால், கர்த்தர் நம்ம 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இழந்து போனவைகளை திரும்ப கர்த்தர் பல மடங்காக தருவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. 2 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 மடங்கு எங்களுடைய அர்த்தத்தை தான் நான் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 10ஆம் வசனம் 42:10 சொல்லியிருக்கு, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 எத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரளினார். நல்லா கவனிக்க வேண்டும். இங்கே 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள். அதில் எத்தனை ஆடுகள் இழந்தான்? 7,000 ஆடுகளுக்கு பதிலாக இப்ப எத்தனை ஆடுகள்? 7,000 ஆடுகளுக்கு கூட ஒருவேளை யாராவது 7,000 ரூபாய் சம்பளம் வாங்கினீங்கன்னா முதலாளி அப்படியே உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பான்? நீங்க என்ன கேட்பீங்க? முதலாளி கொஞ்சம் ரவுண்டா கொடுங்களாம். எப்படி ரவுண்டா கொடுங்க. இது 7 10 கேட்பீங்க. ஆனா இவன் கேட்காமலே ஆண்டவர் 7 14 கொடுத்தார். எத்தனை ஆயிரம்? 14,000. அந்த 7,000மே பல 1000 மடங்கு ஆசீர்வாதம் தான். ஒரு ஆடு அது பல ஆடாக 1000மாக பெருகியது. பல 1000 கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார், 1000 மடங்கு ஆசீர்வதித்திருந்தார். இப்போ அப்படியே இந்த 1000 மடங்கு அப்படியே டபுள் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 மடங்குங்கிறதுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ 1 2 ஆனதல்ல, ஆயிரங்கள் லட்சங்கள், அது இன்னும் லட்ச மடங்காய் மாறியது, 1 மடங்காய் மாறியது. கர்த்தர் அதை செய்தார். ஏன் செய்தார் தெரியுமா? 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோபு தன் சிநேகிதருக்காக
வேண்டுதல் செய்தான். மாற்றினார். அவ யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்தானா? வேண்டுதல் பண்ணினான். உத்தமனா நம்ம இருக்கணும், சன்மார்க்கனா இருக்கணும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு என்ன செய்யணும்? விலகணும். நமக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனைகளில் நம்ம உத்தமர்களாய் நாம் கற்றிருக்கும்போதாக நம்மை நிரூபிக்க வேண்டும். எத்தனை பேர் நிரூபிப்பீங்க? உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை கத்த தருவார். யாக்கோபு 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை கத்தர் அவனுக்கு தருவாராம். அப்போ கத்தர் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் உங்கள் விசுவாசத்தை நிரூபிக்கணும், உத்தமத்தை நிரூபிக்கணும், பரிசுத்தத்தை நிரூபிக்கணும். யோசேப்பை பாருங்க. யோசேப்பு 13 வருஷம் கர்த்தருக்கு கண்ணு தெரியவே இல்லை. நம்ம வந்து என்ன செஞ்சிருப்போம்? இவரை சேவிப்பது விருதா என்று சொல்லி எகிப்தின் தெய்வங்களை பின்பற்றி இருப்போம். நாம் எகிப்து தேசத்தில் இருக்கிறான். அப்பாவை பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியல, சபை இல்லை, ஆராதனை இல்லை, பைபிள் இல்லை, ஊழியக்காரன் விசிட்டிங் இல்லை. நம்ம வீட்டில் யாரும் விசிட்டிங் ஒரு வாரம் வரலன்னா ஆண்டவரை தூஷித்துட்டு போயிடுறோம், வேற சாமியை கும்பிட போயிடுறோம். நம்ம 13 வருஷம் இவன் சிறைச்சாலையில் இருந்த பொழுது இவனை சந்திப்பதற்கென்று ஒரு ஊழியர் கிடையாது, வேத புத்தகம் இல்லை, ஆராதனை இல்லை, லைவ் டெலிகாஸ்ட் இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த 13 வருஷமும் உத்தமத்தின் நிலை நின்றான். கர்த்தர் எப்படி உயர்த்தினாரு? சிறைச்சாலையிலிருந்து அவனை சிங்காசனத்துக்கு உயர்த்தினார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. கர்த்தர் ஒரே அடியா அவங்கள உயர்த்துவார். ஒரே அடியா மறந்துட்டாருன்னா புரிஞ்சுக்கிங்க, ஒரே அடியா உயர்த்த போறான்னு அர்த்தம். ரொம்ப நாளா உங்களை கண்டுக்காம இருக்கிறாருன்னா புரிஞ்சுக்கிங்க, அவர் உங்களை அதிகமா ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எத்தனை பேர் உத்தமமாக ஜீவிப்பதற்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? என்ன சோதனை வந்தாலும் சரி, ஆண்டவரே உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன், உம்மை நான் விட்டு விலகவே மாட்டேன், ஜெபத்தை நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே, வேத வாசிப்பை நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே, ஆலயத்துக்கு வருவதை நிறுத்த மாட்டேன், நான் கொடுக்கிறதை கொடுத்து கொண்டே தான் இருப்பேன். கொடுக்க கொடுக்க நஷ்டம் வருகிறது, தசமபாகம் கொடுத்தால் நஷ்டம் வருகிறது, பரவாயில்ல நான் கொடுப்பேன், இன்னும் அதிகமாக கொடுப்பேன். கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை 1000 மடங்கு என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார் என்பதை நான் உங்கள் முன்பதாக சாட்சியாக நின்று சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஒருவேளை சோதனை வந்தாலும் சோதனையில் ஊழியத்தை விடாதங்க, ஊழியத்தை விடாதங்க. ஊழியத்தை செய்ய மாட்டேன், ஊழியத்தை செய்யாமல் இருக்க வேண்டாம், செய்யுங்க, ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை 1000 மடங்கு என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை விடாதங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை நீர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவன். சொல்லுங்க, 1000 மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு நீர் வல்லமை உள்ளவன். ஓ ஹல்லேலூயா, thank you ஜீசஸ். யோபுவின் வாழ்க்கையில் அவரை நீர் கர்த்தாவே 1000 மடங்காக ஆசீர்வதித்த தெய்வம். என்னை என் குடும்பத்தில் தெரிந்து கொண்டீர், இந்த ஊர்ல நீ ஒருவனாய் தெரிந்து கொண்டீர், இந்த ஊர்ல என்னை கர்த்தாவே பல மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறேன். நான் உம்முடைய வருவதற்கு முன்பதாக நான் நம்பிக்கை இல்லாதவனா இருந்தேன், சந்தோஷம் இல்லாமல் இருந்தேன், சமாதானம் இல்லாமல் இருந்தேன். என் வாழ்க்கையில் ஆண்டவரே பயப்படுகிறவனாக இருந்தேன், அவநம்பிக்கை உள்ளவனாக இருந்தேன், அதைரியம் உள்ளவனாக இருந்தேன், சோர்ந்து போனவனாக இருந்தேன், பரிசுத்தம் இல்லாதவனாக இருந்தேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு இல்லாமல் இருந்தது, உம்முடைய கிருபைகள் எனக்கு இல்லாமல் இருந்தது. எனக்கு நீர் ஞானத்தை பல மடங்காய் கொடுத்திருக்கிறீர், உம்முடைய கிருபைகளை பல மடங்காய் கொடுத்திருக்கிறீர், உம்முடைய வரங்களை பல மடங்காக கொடுத்திருக்கிறீர், உம்முடைய அபிஷேகத்தை பல மடங்காக நீர் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தத்தில் பல மடங்கு நான் பெருகும்படியாக விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, பரிசுத்தத்தில் நான் பல மடங்கு பெருக வேண்டும் ஆண்டவரே, நீதியிலே நான் பல மடங்கு பெருக வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலே நான் இன்னும் பல மடங்கு அதிகமாய் பெருக வேண்டும். உதவி செய்யும், உதவி செய்யும் தகப்பனே. யோபுவை நீர் பல மடங்கு ஆசீர்வதித்தது போல என்னையும் நீர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர்.
அவனுக்கு ஆண்டவர் ஏராளமான கழுதைகள், ஏராளமான ஒட்டகங்கள் அவனுடைய வாகனங்களாய் கொடுக்கப்பட்டது. எனக்கு ஆண்டவரே ஒரு வாகனம் கூட இல்லைன்னு சொல்ற ஆட்கள் தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்கணும்ப்பா, எனக்கு ஒரு வாகனத்தை தரணும். ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை ஒரு பழைய சைக்கிள் இருக்கலாம். கர்த்தர் அந்த சைக்கிளை மாற்றும்படி உதவி செய்வார், மாற்றும்படி உதவி செய்வார். கர்த்தர் உங்களுடைய வீடு இடிந்து விடுகிறதான நிலைமையில் இருக்கிற வீடாக இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமா இவங்களை 2 மடங்கல்ல பல மடங்கா இவங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரே மகனை கொடுத்தார், ஈசாக்கு என்கிறவனை கொடுத்தார். ஆனால் ஈசாக்குக்குள்ளே கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பார்க்கவில்லை. அவனுடைய சந்ததி இன்றைக்கு உலகத்திலேயே பெரிய சந்ததியாக இருக்கிறது. அவனுடைய குமாரன் தாவீது அநேக பாடல்களை இயற்றின சிறந்த இசையாளர். அவன் இசை ஞானி. அவனுடைய ஆபிரகாமுடைய குமாரன் சாலமோன், அவன் நீதிமொழிகள் எழுதினதான சிறந்த மனுஷன், ஞானி, ஞானமுள்ள ஒரு ராஜா. இன்னும் அநேகர் இன்றைக்கும் ஆபிரகாமுடைய வம்சத்திலே விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவனுக்கு கோடிக்கணக்கான மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதை அவன் பார்க்கவில்லை, அவன் பார்க்கவில்லை. ஆனால் பரலோகத்திலே அந்த செய்தி அவனுக்கு எட்டி கொண்டுதான் இருக்கும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏசு அவனோடு கூட அவனுக்கு இந்த காரியங்கள்லாம் சொல்லுவார். என்னென்ன இந்த உலகத்தில் அவன் ஆசீர்வாதம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ அது எல்லாவற்றையும் சந்ததியினுடைய ஆசீர்வாதங்களை அவன் கேள்விப்பட்டவன் மகிழ்ச்சியோடு இருப்பான் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு பார்க்காத ஆசீர்வாதங்களை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பார்க்கத்தக்கதாக உங்கள் தலைமுறைகள் காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசத்தோடு கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சந்ததி ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடக்காத காரியங்களுக்காக நான் கவலைப்படாதபடிக்கு அவைகள் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நிச்சயம் கைவிட மாட்டேன், நிச்சயம் கைவிட மாட்டேன். தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. நீர் எங்களுடைய கர்த்தாவே வாழ்க்கையில் அரணாக இருக்கும்படி கேட்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில கோட்டையாக இருக்கும்படி கேட்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில பலனும் துருகமாக இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்குள்ளே நாங்கள் இருக்கும் பொழுது ஒருவேளை சத்துரு ஆண்டவரே அவன் எங்களை சோதித்தாலும் அந்த சோதனைகள் எல்லாவற்றிலையும் உண்மையாக இருக்க, உத்தமர்களாக இருக்க, உமக்கு பயந்து ஜீவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படி உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். யோபுவையும் நீர் பல 1000 மடங்காக திரும்ப ஆசீர்வதித்தது போல எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை பல 1000 மடங்காக ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நித்திய ராஜ்யத்தில் எங்களை கர்த்தாவே 1000 10,000 மடங்காக அநேகரை பார்க்கலும் ஆசீர்வாதமாக வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து எங்களை ஐஸ்வர்யவான்களாக பரலோகத்தில் மாற்ற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவர்களாய் மாற்ற போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஒருவர் வாழ்த்துங்கள். God bless you.